மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு ஸ்டோரியில் போகலாம் வாங்க. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், இல்லை உயிர் என்றாலும் தருவேன், என் அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் வாயடைத்து போய் நிற்கிறேன். அடியே அடியே, ஆட்டத்தை நிறுத்துறாளா பத்தியா? வந்தது கூட தெரியாம பைத்தியக்காரி ஆடிட்டு இருக்கா பாரு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? எப்ப பார்த்தாலும் ஆடிட்டு இருக்கிற. வீட்டில் 4 காசு சம்பாதிப்போம், ஏதாச்சும் பண்ணுவோன்னு இல்லை. எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இரு. இங்க ஆடுறது ரோட்ல போய் நின்று ஆடு, 4 காசாச்சு வரும். சரிங்க தே, என் கூட நீங்களும் வாங்க, இன்னும் நிறைய காசு வரும், 2 பேரும் சேர்ந்து ஆடுவோம் ரோட்ல. வந்துட்டா காலையிலேயே, இவளுக்கு ஏதாச்சும் சொல்லலைன்னா தூக்கமே வராது. வாயெல்லாம் உடைச்சிருவண்டி, பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். போய் சம்பாதிக்க ஏதாச்சும் வழி இருக்கா பாரு போ. இதுகிட்ட மனுஷன் பேசுவானா? எப்பா, நம்மளால முடியாது. ஏய் நில்லுடி ஒரு நிமிஷம். அத்தே, எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன விஷயம்? இவ்வளோ நேரம் ஆடும்போது தெரியல உனக்கு வேலைலாம்? சொல்லி தொலைங்க. இங்க பாருடி, இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் நல்லா இப்ப சம்பாதிக்கிற ஆளுங்களா நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற ஆளுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. இங்க ஒரு தோட்டத்துல கத்திரிக்காய் நிறைய விளைஞ்சிருக்கு. என் கூட வா, தோட்டக்காரனுக்கு தெரியாம நம்ம எல்லாத்தையும் பறிச்சுட்டு வரலாம், புரியுதா? நாளா வரமாட்டேன், மாட்டிக்கிட்டா யார் அடி வாங்குறது? இங்க பாரு, உன்னை போய் பறிக்க சொல்லல, நான் போய் பறிச்சுட்டு வரேன். நீ வெளியே நில்லு, யாருன்னா வராங்களான்னு மட்டும் பார்த்து என்கிட்ட சொல்லு. தோட்டக்காரன் வரத்துக்குள்ள நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 மூட்டை கிடைக்கும். அதை வச்சு எப்படியாச்சும் நம்ம சந்தையில போய் வித்துடலாம், தெரு மேல எல்லாம் வித்துடலாம், புரியுதா? சரி சரி, நான் போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, போய் நல்லா அழகா மேக்கப் போட்டுட்டு வா. ஏன்னா இப்போ உன்னை நான் சினிமால நடிக்க கூட்டு போக போறேன். என் கோவத்தை கலராத, அரமெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. சரி சரி, வாங்க இப்படியே போலாம், நான் மேக்கப்லாம் போடல. ஏய், இதாண்டி கத்திரிக்காய் தோட்டம். அப்படியா? இது நான் ஆப்பிள் தோட்டம்னு நினைச்சேனே, எனக்கு இது கூட தெரியாதா? சும்மா கம்முன்னு இருங்க, வெறுப்பேத்தாம. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, யாருன்னா தோட்டக்காரனோ யாருன்னா வந்தாங்கன்னா எனக்கு சிக்னல் கொடு, குக்கு குக்குன்னு சொல்லு, எனக்கு புரிஞ்சிடும், நான் வந்துடுறேன், சரியா? குக்கு குக்குவா? இது நல்லால, வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. ஏய், நான் என்ன மியூசிக் டைரக்டரா? இப்போ டியூன் போட்டுன்னு இருக்கிறேன். நான் இப்போ நான் சொல்றத மட்டும் செய், வாய் பேசாத. அந்த அசலா வேற இருக்குதா உங்களுக்கு? ஏய், இப்படி பேசிட்டே இருந்தா தோட்டக்காரன் வந்துருவாண்டி. நான் உள்ள போய் கத்திரிக்காய் பறிக்கிறேன். யாருன்னா வந்தா நான் சொன்ன மாதிரி சிக்னல் கொடு. ஆல் தி பெஸ்ட் அத்தே. போர் அடிக்குதே, என்ன பண்றது? பாட்டு பாடலாமா? ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுதுமா, எங்கள் காட்டுது ஓ ஓ, அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஓ. யாருமா அது தோட்டத்துல? அடக்கடவுளே, பாடின பாட்டுக்கு தோட்டக்காரனே வந்துட்டானே. அத்தை வேற உள்ள கத்திரிக்காய் பறிக்க போயிருக்கிறாங்களே. சிக்னல் கொடுக்க சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, மறந்து போயிடுச்சே. என்ன பண்றது இப்போ? சரி, நம்ம வேணா ஓடிடலாம், அத்தை வேணா அடி வாங்கிட்டு வரட்டும், நம்மளால முடியாது. ஏய், வீட்ல ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டியா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தோட்டக்காரன் வந்தானா எனக்கு சிக்னல் கொடுன்னு சொன்னானா இல்லையா? இப்படி வீட்ல வந்து ஒளிஞ்சிருக்க. அத்தே அத்தே, என்னை திட்டாதீங்க. தோட்டக்காரன் வந்தா உங்களுக்கு சிக்னல் கொடுக்கலான்னு இருந்தேன்னா நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு மறந்து போயிடுச்சு. ஏண்டி, குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லும், குக்குன்னு சொல்லுன்னு. அது உனக்கு மறந்து போயிடுச்சா? வேணுனே அடி வாங்கணும் தானே விட்டுட்டு வந்த? அத்தே அத்தே, அப்படியெல்லாம் இல்ல அத்தே. உன்னால பறிச்சதுல பாதி தான் எடுத்துட்டு வர முடிஞ்சது. 2 மூட்டை அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, தூக்கிட்டு வர முடியாம. தோட்டக்காரன் வேற பார்த்துட்டான். அவன்கிட்ட மாட்டி இருந்தா அவ்வளவுதான். என்ன? சரி சரி, சாரி அத்தே. இப்போ இவ்வளோத்தையும் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட போறோமா அத்தே? ஏண்டி, உன் மூளை சுத்தமா வேலையே செய்யாதா? இல்ல மூளையை கழட்டி வச்சிட்டியா? இவ்வளோத்தையும் எப்படி நம்மளே சாப்பிட முடியும்? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம ஊரு உள்ள விக்கிறோம், புரியுதா? நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். அத்தே, வெயிட்டா இருக்குமே அத்தே, எப்படி தூக்கிட்டு போறது? ஆமா ஆமா, கஷ்டம் தான். ஏரோப்ளேன் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரும், அது மேல வச்சு விக்கலாம்.
மரியாதையா தலையில தூக்கி வச்சுட்டு கிளம்பு. போய் வித்துட்டு வா இந்த பக்கமா. சரிங்க அத்தே. கத்திரிக்காய் கத்திரிக்காய் 1 கிலோ 100 ரூபாய் 100 ரூபாய். இதை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பிரியாணி செய்யுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் வையுங்க, சூப்பராக இருக்கும். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. நல்லா தான் விற்கிறான், பரவாயில்ல. தக்காளி 1 கிலோ 100 ரூபாய் 100 ரூபாய். வாங்கம்மா வாங்க. வீட்டில் போயிட்டு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வையுங்க, சுவையா இருக்கும். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 100 ரூபாய் தான். வாங்கம்மா வாங்க. அக்கா எனக்கு ஒரு 1 கிலோ கொடுக்கா. 1 கிலோ போதுமா? ஒரு 3-4 கிலோ வாங்கிக்குமா. கத்திரிக்காய் பஜ்ஜி போடலாம், கத்திரிக்காய் ஊறுகாய் போடலாம். இவ்வளோ சீப்பா எங்கேயுமே கிடைக்காது. நாட்டு கத்திரிக்காய்மா, சுவையான கத்திரிக்காய். சரி கொடுக்கா, ஒரு 3 கிலோ. கத்திரிக்காய் நல்லா இருக்குமாக்கா? அது எப்படி எனக்கு தெரியும்? அது தோட்டக்காரனுக்கு தானே தெரியும். இதை நாங்கள் திருடி தானே எடுத்துட்டு வந்தோம். அக்கா என்னக்கா சொல்ற? அச்சோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சின்னு பேசிட்டோமே. அப்படி இல்லாமா, திருடி சாப்பிட்ற கத்திரிக்காய் எவ்வளோ டேஸ்டாக இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்கும். நீ வாங்கிட்டு போய் செஞ்சு பாரு. சரி சரி, அப்போ எனக்கும் ஒரு கிலோ கொடுமா. அத்தே, எவ்வளோ காசு சம்பாரிச்சாச்சு பார்த்தீங்களா? ஆமாடி, நானும் நிறைய வித்துட்டேன்டி. நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருக்கு பாருடி. என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிச்சு வித்து நீங்க சம்பாதிக்கிறீங்களா? ஏமாத்துறது தப்புன்னு உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்க. நானு என்னம்மா பண்றீங்க இங்க? நாங்கள் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணோம். அந்த காசை தான் எண்ணிட்டு இருக்கோம். இந்த காசு நிறைய ஆகணும்னா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, அப்புறம் கை நிறைய காசு வரும். சரி சரி சொல்லுங்க, அந்த மந்திரத்தை நாங்க சொல்றோம். காசை கீழே வச்சுட்டு கண்ணை மூடுங்க 2 பேரும். ஓம் க்ரீம். காசு மேலே, காசு கீழே, காசு சைடில். இதையே 10 வாட்டி சொல்லுங்க. ஏன் கத்திரிக்காவை திருடி நீங்க சம்பாதிக்கிறீங்களா? எப்படி ஏமாந்தீங்க பார்த்தீங்களா? திருடுறது தப்பு. இப்போவாச்சும் உங்களுக்கு புத்தி வரட்டும். ஓம் க்ரீம். காசு மேலே, காசு கீழே, காசு சைடில். ஏய் லூசு, அந்த ஆளு நம்ம கிட்ட ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்டி. அத்தை, நம்ம தோட்டத்தில் போய் ஒருத்தரை ஏமாற்றி கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்தோம். இப்போ நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டு காசு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாடி, கரெக்ட் தான்டி. நம்ம ஏமாத்தணும்னு நினைச்சோம், நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க. சரி வா போலாம். இனிமேலாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம்.